ஏதோ இடத்துல கல்வி அறிவு இல்லாமல் ஆன்மீக ஞானம் இல்லாத மக்கள் பிழை செய்கிறார்கள் என்றால் அது வேற. ஆனால் இந்த பூமியிலே தவறு நடக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஒரே ஒரு பாடம் தான். என்ன பாடம்னா, குற்றங்கள் போல இனிமேல் நடக்கவே கூடாது என்று அண்ணாமலையார் உண்மையிலேயே நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவது போல் அண்ணாமலையார் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கதையில இருந்தது போல இன்றைக்கு தன் முகத்தையே கிழித்துக் கொண்டு நிற்கிறார். எதற்காக? நமக்காக. ஒவ்வொரு நாளும் விபத்துகளும் ஆபத்துகளும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை, நிறைந்ததுதான் இந்த உலகம். திருவண்ணாமலையில இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா இந்தியாவுல ஏதோ ஒரு பெரும் ஆபத்து வந்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். திருவண்ணாமலையில மக்கள் திருந்தியே ஆக வேண்டும். திருவண்ணாமலையில ஆட்சியில் இருக்கிறவங்க திருந்தியாக வேண்டும். கோவில்ல இருக்கிறவங்க திருந்தியாக வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. இது கலிகாலம். நம் புத்தி எல்லாம் மாறதான் செய்யும். யாராக இருந்தாலும் பணத்தில் மயங்கி விடுகிறோம். பணம் 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 என்று சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கொஞ்சம் நல்லவனாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அண்டத்தினுடைய மூலசக்தியா ஆன்மீகத்துல திருவண்ணாமலையை பாக்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை குறிப்பிட்டு இதனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது உலகத்துல ஏதோ ஒரு பேராபத்தை உணர்த்துற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா? இனி வரும் காலங்கள்ல ஏதாவது நடக்குமா? ஏதாவது பேரழிவு, பேராபத்து? நான் ஏற்கனவே ஒரு சில உரைகளில் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த உலகத்திலேயே அதிக வைப்ரேஷன் கொண்ட மலை என்பது திருவண்ணாமலை. 1111 ஹெர்ட்ஸ் வைப்ரேஷன் கொண்ட மலை இந்த திருவண்ணாமலை. எப்பவுமே பொறுப்பும் அதிகாரமும் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தவறு நடக்கவே கூடாது. கீழே அடித்தட்டுல இருக்கிற விஷயத்துல வேணா தவறு நடந்துட்டு போயிடலாம். ஆனால் உயர்ந்த இடத்தில் தவறு நடக்கவே கூடாது. அந்த உயர்ந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாதிரியான இடத்துல தவறு நடக்கவே கூடாது. ஏதோ இடத்துல கல்வி அறிவு இல்லாமல் ஆன்மீக ஞானம் இல்லாத மக்கள் பிழை செய்கிறார்கள் என்றால் அது வேற. ஆனால் இந்த பூமியிலே தவறு நடக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எக்கச்சக்கமா வந்துட்டு சேதாரமாகி பகவான் உண்மையிலேயே திருத்துகிறார். ஏனென்றால் ரொம்ப நாள் பொறுத்து பார்க்கிறார். கடுகளவு கூட நேர்மை இல்லாத மக்களை பார்க்கிறார் திருவண்ணாமலையிலே. அது வேற எங்காவது இருந்துட்டு போயிடலாம். இப்ப கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மற்ற இடங்களில் சேதாரம் வருமா என்றால் நிச்சயமாக வருவது போன்ற வாய்ப்பு இல்லை. அங்கங்க நடப்பது போன்ற நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது போல வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வுக்கு ஒரே ஒரு பாடம் தான். என்ன பாடம்னா, திருவண்ணாமலையில இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நான் சுட்டிக்காட்டிய இந்த குற்றங்கள் போல இனிமேல் நடக்கவே கூடாது என்று அண்ணாமலையார் உண்மையிலேயே நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவது போல் இந்த தியானத்தின் மூலம் புரிந்து கொள்கிறேன். ஆனால் உலகம் முழுவதும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா வருவது போல் தெரியவில்லை. எல்லோரும் சௌக்கியமாகத்தான் இருக்க போகிறோம். திருவண்ணாமலையில மக்கள் திருந்தியே ஆக வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் திருந்தியே ஆக வேண்டும். அடுத்து அறிவியலை பொறுத்த வரைக்கும் பல காரணங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆபத்துகளுக்கு, பேரிடர்களுக்கு பல காரணங்களை மேற்கோள் காட்டப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக ரீதியா நீங்க பார்க்கும் பொழுது, ஏன்னா உலகத்துல நம்ம நிறைய பாக்குறோம், மேற்கத்திய நாடுகள்ல கூட நிறைய பிரச்சனைகள் வருது, இயற்கை ரீதியான பல சீற்றங்கள் வருது. அந்த மாதிரி வரும் காலங்கள்ல உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ ஏதோ ஒரு ஆபத்து இருக்க மாதிரி தெரியலையா? இயற்கை மாற்றங்கள், சின்ன சின்ன சேதாரங்கள் அது ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கும்.